திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒரு துயரச் சம்பவம் நேரிட்டிருக்கிறது. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் பக்தர் உட்பட 4 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. இலவச தரிசன டோக்கனை வாங்க பக்தர்கள் முண்டியடித்ததில் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் இதில் 4 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை உயிரிழப்புக்கான விவரங்களோடு செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், தற்போது 4 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. 4 பேர் உயிரிழப்பு உண்மை சம்பவமா? தற்போதைய அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? விவரம் என்ன? பாலா, அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் பிரவேசத்திற்கான இந்த இலவச தரிசன டோக்கன் வழங்கும் இடத்துல தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் 4 பேர் இதில் மயக்கமடைந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர், அதாவது சேலத்தை சேர்ந்த மல்லிகா என்ற பெண்மணி, அந்த பக்தர் உயிரிழந்தார். 4 பேர் படுகாயங்களோடு, அதாவது மூச்சுத்திறனரோடு அங்குள்ள ரியா மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் இந்த கூட்டம் அதிகரித்த காரணத்தினால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பெண் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மற்றவர்களுக்கு, அதாவது 4 பேருக்கும் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது 4 பேர் உயிரிழந்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சம்பவ இடத்தில் திருப்பதியுடைய ஆட்சியர் வெங்கடேஸ்வர், அதே போல SP சுப்பராயலு ஆகியோர் மருத்துவமனையில் ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போது அவர்கள் அந்த தகவலை தற்போது உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் தற்போது வரை 4 பேர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தகவல் வெளியிட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட ஆட்சியர் முழுமையான தகவலை வெளியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில், அதாவது அந்த கூட்ட பைராகிப்பட்டடி என்ற இடத்தில் இந்த டோக்கன் இஷ்யூ செய்யும் போதுதான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. ஒரே நேரத்தில் 30,000க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அதிகாரப்பூர்வமாக அந்த சேலத்தை சேர்ந்த மல்லிகா என்பவர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் 4 பேர் உயிரிழந்ததாக இந்த தகவல் வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இதில் முழுமையாக, அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. பலா, எழில், வழக்கமாகவே திருப்பதி கோயிலில் அதிக அளவில் கூட்டம் இருக்கும். அதுவும் இலவச தரிசன டிக்கெட்டை வாங்குவதற்கு அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள். விசேஷ நாட்களில் இதுபோன்ற பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளவில்லையா? மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்கிறார்கள்? உயிரிழப்பை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்களா? என்ன விவரம்? அதாவது பொதுவாகவே திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கூட்ட நெரிசல் ஏற்படுவது வழக்கம். அதாவது பக்தர்களின் வசதிக்காக திருப்பதியினுடைய பேருந்து நிலையத்தில் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இலவச டோக்கன் வழங்கப்படுகிறது. அதே போல ரயில் மார்க்கமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு விஷ்ணு நிவாசம் என்ற இடத்தில் வழங்கப்படுகிறது. நடைபாதை வழியாக செல்பவர்களுக்கு அலிபுரி அருகில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஆகிய 3 இடங்களில் இது போன்ற டோக்கன்கள் வழங்கப்படுவதும் அப்போது கூட்ட நெரிசல் ஏற்படும். தற்போது இந்த சொர்க்கவாசல் சிறப்பு பிரவேசத்திற்காக இந்த இலவச டோக்கன்களை பெற்று சொர்க்கவாசல் வழியாக சாமி தரிசனம் செய்யலாம் என்ற தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இன்று கூட செய்தியாளர் சந்திப்பில் அரங்காவலர் குழு தலைவர் இது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் ஏற்கனவே தேவஸ்தானம் சார்பில் பல முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறது. அது மக்களுக்கு தேவையான அந்த வசதிகளும் செய்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த கூட்டம் அதிகரித்த காரணத்தால் தற்போது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த இலவச டோக்கன் வாங்குவது ஒரு புறம் என்றாலும் இந்த சொர்க்கவாசல் சிறப்புக்காக இந்த இலவச தரிசன டோக்கன் வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசல் தான் தற்போது இந்த 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆட்சியர் வெங்கடேஸ்வர் அவர் தற்போது அங்கே இருக்கிறார். அவர் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். பாலா, திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட்டை பெறுவதற்காக அதிக அளவிலான பக்தர்கள் குவிந்ததால் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்.